உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தியும் உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கிருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் மற்பவே, உரிய பெருமைகள் யாவும் அற்பவே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவ நதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்தே மேன்மையாகினேன், தூய்மையடைந்தே மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. பெண்ணிலா கைகாலிந்து சிந்துததோ துயரோடந்து மண்ணாயிரை போன்ற காட்சி, மண்ணாயிரை போன்ற காட்சி இந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈண்டிடுவேன், எந்தாரும் பொருளிடாகும், எந்தாரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும்
விந்தை கிறிஸ்தே சுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்தே சுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தன் இயேசு பாருலகாய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தன் இயேசு பாருலகாய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ அன்னையிலும் அன்பு வைத்தேன் தம் ஜீவனை ஈந்தாரே அன்னையிலும் அன்பு வைத்தேன் தம் ஜீவனை ஈந்தாரே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே அன்பிலே
பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாம் தயவே. மண்ணில் அவன் எம்மாத்திரம் பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுவே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் அன்பில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்
தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இன்றைக்கு புனித வெள்ளி. உலகம் முழுவதும் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு நாள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது துக்கம் கொண்டாடுறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், நல்ல போதனைகளை செஞ்சார். ஆனால் பொல்லாத மனுஷர் அவரை பிடிச்சி சிலுவையில் அடித்து கொன்னுட்டாங்க. இது துக்கம் கொண்டாட வேண்டிய நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இயேசுவின் மரணம் ஒரு விபத்து அல்ல. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, அவருடைய முன்னறிவின்படி தான் அது நடந்துச்சு. அக்கிரமக்காரர் தான் அவரை பிடிச்சி ஆணி அடித்து சிலுவையில் கொலை செஞ்சாங்க. ஆனால் அது தேவனுடைய முன்னறிவின்படி, அவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி தான் நடந்துச்சு. இது ஒன்றும் விபத்து கிடையாது. தேவன் அவரை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசு மரித்தார். இயேசு சொன்னார்,
என் ஜீவனை எடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நானே அதை கொடுக்குறேன், நானே அதை திரும்ப எடுக்கிறேன், எனக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி மரிச்சார் அப்படின்றதோட எதற்காக மரிச்சார்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம எப்படி மரிச்சார்ன்றதை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். ஐயோ பொல்லாத மனிதர்கள் பிடிச்சிட்டாங்க, சிலுவையில் ஆணி அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம அதையே பார்க்குறோம். ஆனால் எதற்காக மரித்தார் தெரியுமா? நமக்காக மரித்தார். எல்லாம் சொல்லுவோம், நமக்காக மரித்தார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை தேவன் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். இன்னும் சொல்லணும்னா இயேசு அதற்காக தான் இந்த பூமிக்கே வந்தார். எதற்காக? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார், ரத்தம் சிந்துறதுக்காக வந்தார். எதற்காக? நமக்காக. அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும், அப்போ தான் நம்ம மீட்கப்பட முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே இவருக்குள், இயேசுவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் மட்டும் ரத்தம் சிந்தலைனா, அவர் மட்டும் நமக்காக மரிக்கலைனா நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, நமக்கு மீட்பு கிடையாது, நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அவர் வந்து மரித்து ரத்தம் சிந்ததுனால நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. எபேசியரில் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி தூரமாக இருந்தோம், கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது, தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். அப்படி இருந்தவர்களை அவருடைய இரத்தத்தினால அவர் என்ன செஞ்சிட்டாரு? சமீபமாக்கிட்டாரு. தேவன்னா நமக்கு யாருன்னே தெரியாது. இன்னும் சொல்லணும்னா தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பகையை வந்து சிலுவையினால் கொன்றாராம். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுக்கு பகைஞராக இருந்தோம். அந்த பகையை இயேசு என்ன செஞ்சார்? தம்முடைய சிலுவை மரணத்தினாலே கொன்றார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ நாம் தேவனுக்கு தூரமானவர்கள் கிடையாது, சமீபமானவர்கள். முந்தி புறஜாதிகளாக இருந்தோம், இன்றைக்கு தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம், தேவனுக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். அவர் மரிக்கலைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இன்றைக்கு எண்ணி பார்ப்போம், தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இயேசு வந்து மரிச்சதுனால சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரலாம், தைரியமாக வரலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு. தேவனுடைய சமூகத்தில் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றத இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். வெறும் அவர் எப்படி மரிச்சாருன்றதோடு நிப்பாட்டிடக்கூடாது. அவர் ரொம்ப கோரமான ஒரு மரணத்தை தான் எதிர்கொண்டார், நமக்காக அதை அனுபவித்தார். ஆனால் அதனால் நமக்கு என்ன நன்மைகள் உண்டாயிருக்குதுன்றதையும் நாம் எண்ணி பார்க்கணும். அப்போ தான் புனித வெள்ளியை நம்ம அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் அடிக்கப்பட்டு தம்முடைய இரத்தத்தினால் என்ன பண்ணாராம்? நம்மை தேவனுக்கென்று மீட்டு கொண்டாராம். தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன ஆக்கியிருக்கிறாராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறாராம். நாம் ஒரு நாள் அரசால போகிறோம். அவருடைய சிலுவையின் மூலமாக நமக்கு வந்த நன்மைகள் ஏராளம், சொல்லி முடியாது. சொல்லிட்டே போகலாம், ஆனால் நேரம் பத்தாது. இன்றைக்கு எண்ணி பார்ப்போம், எவ்வளோ அவர் நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய சிலுவையின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கும் உண்டாகும்படியாக இப்படி செய்திருக்கிறார்.
இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடையதாய் இருக்கிறது. எண்ணி பார்ப்போம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கள், எவ்வளவு பெரிய நன்மைகளை அவருடைய மரணம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போம். அதற்காக நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க செய்யலான்னு? இந்த விதமாக அர்த்தத்தோட இந்த புனித வெள்ளியை நாம் கொண்டாடுவோம். தொடர்ந்து அவரை போற்றி பாடுவோம், அவரை ஆராதிப்போம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களாம், ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜன்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். கழிப்பீர்களா துயரணியின் ஸ்நானத்தினால், மோட்சக்கரை ஏறி சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களாம், ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீருக்குண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால்
கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.
படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. மாட்சிமையுமக்கன்றோ, மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை, 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 என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு, மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ, மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ.
உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் 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 உமக்கன்றோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மரணத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறீர் என்பதை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி மரித்தீர் என்பதை மட்டும் இல்லை, நீர் ஏன் மரித்தீர் என்பதை நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தினாலே எவ்வளோ செய்திருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. தூரமாக இருந்த எங்களை நீர் கிட்ட கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய வீட்டாரா இன்றைக்கு இருக்கிறோம். பகையை சிலுவையினாலே கொன்றிருக்கிறீர். எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். உடைய இரத்தத்தினாலே எங்களை தேவனுக்கென்று மீட்டு கொண்டிருக்கிறீர். தேவனுக்கு முன்பாக நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோமே ஆண்டவரே. இந்த ஸ்லாக்கியங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய சிலுவை இல்லாமல் இது எதுவுமே சாத்தியமில்லை. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தாமல் இது எதுவுமே சாத்தியமில்லை. உடைய ரத்தத்தினால புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தேவனிடத்தில் வரலாம், தைரியத்தோடு வரலாம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையலாம், இரக்கத்தை பெறலாம். எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே, எவ்வளவு ஸ்லாக்கியங்கள். எண்ணி பார்த்து இன்றைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அர்த்தமுள்ள விதத்தில் புனித வெள்ளியை கொண்டாட எல்லாருக்கும் உதவி செய்யும். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமக்கே எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.